ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குட்டி பாப்பாவுக்கு வந்து நம்ம ஹிப் பெல்ட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து டெய்லர் மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பென்டென்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் டயாலஜி பிராண்டில் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன், கோல்டு கலரில். இப்போ வந்து இதே மாதிரி நான் 2 லைன் போடணும். முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஜரி த்ரெட் வச்சு 2 அவுட்லைன் போட்டாச்சு. 2 லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் வந்து நான் பென்டென்ட் வைக்க போகிறேன். இதை வந்து நான் ஆரி நீடிலே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இதுக்கு வந்து டயாலஜி பிராண்டில் ஜரி த்ரெட்டு சேம் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நல்ல சென்ட்ரு பாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். எங்கெல்லாம் வந்து ஸ்டிச் போட முடியுமோ அங்கெல்லாம் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஊசி நூலில் கூட தைக்கலாம். நான் இப்படியே ஸ்டிச் பண்ணி பழகிட்டேன், அதனால் இப்படியே தைக்கிறேன். ஆரி நீடிலே போட்டுட்ருக்கேன். எங்கெல்லாம் ஹோல் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஸ்டிச் வர மாதிரி தைச்சிருங்க. இப்போ வந்து பென்டென்ட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ரன்னிங் ஸ்டோன் தான் வைக்க போகிறேன். அவுட்லைன் மாதிரி இந்த 4 சைடும் வைக்கணும். இதுலேருந்து இந்த ஜரி த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி அப்படியே இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். குட்டியாக ஒரு லாக் போட்டு எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் டுட்டோரியலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். 2 பாக்ஸுக்கு இடையில ஒரு செயின் வரும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். நான் வந்து ரன்னிங் ஸ்டோன் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஸ்டோன் ஒட்டணும். இதில் வந்து நான் வந்து க்ரீன் கலர் ஸ்டோனும் ப்ளூ கலரில் உள்ள ஸ்டோனும் எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து ப்ளூ கலர் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து நடுவில் வந்து ப்ளூ கலர் ஒட்டியிருக்கேன். இப்போ சுற்றி வர நான் வந்து க்ரீன் கலர் தான் ஒட்ட போகிறேன். கொஞ்சோண்டு இடம் விட்டு நீங்கள் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டுங்க. ஏன்னா சுற்றி வர சாதிக்குறை அவுட் பண்ணணும். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் ஒட்டணும். முடிச்சுட்டு காட்டுறேன்.
இப்போ வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதை சுற்றி என்ன ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதை சுற்றி நம்ம சாதிக்கோரை ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாதிக்கோரை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் மிஷின் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இதை சுற்றி அப்படியே வந்து ஒரு லைன் வந்து சாதிக்கோராவில் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். வெளியில் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஸ்டோனை சுற்றியும் நம்ம வந்து ஒரு லைன் வந்து சாதிக்கோராவில் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ வெளியிலையும் உள்ளேயும் அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே இடையில இந்த ஸ்டோனுக்கு இடையிலலாம் வந்து சாதிக்கோராவில் வந்து ஒரு லைன் வைக்கணும். அதுக்கு வந்து நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த ஸ்டோனுக்கு பின்னாடி அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா, செயின் எடுத்து கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே தொடர்ந்து போடலாம். இல்லைனா ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டுகிட்டே இருக்கணும். இது அடுத்தது போடணும். இல்லை ஒவ்வொன்றா முடிச்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டு அப்படியும் வரலாம். இங்கே போட்டிருக்கேன் நான் போட்டு இதில் நாட் போட்டுட்டு அடுத்த இதுக்கு இங்கேருந்து எடுத்து சாதிக்கோரை போடலாம். நான் வந்து பின்னாடியே ஒரு செயின் போட்டு அப்படியே கொண்டு வரேன். இது மாதிரி தான் போடணும். நான் ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 2 ஸ்டோனும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, ஆன்டிக் பீடு எடுத்திருக்கேன். ஆன்டிக் பீடை வந்து ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். அங்கங்கே ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். குட்டியாக ஒரு லாக் எடுத்துகிட்டு ஒரு ஆன்டிக் பீடு அதோட குட்டி லாக் ஒன்று எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை அப்படியே பீடுக்கு பின்னாடி கொண்டு வரணும். இது வந்து டைட் ஆயிரும். கொஞ்சம் தள்ளியே இது போடுங்க. ஏன்னா இதை சுற்றி வர நம்ம வந்து பால் வச்சு வாட்டர் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆன்டிக் பீடு வந்து அங்கங்கே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட் டிசைனை சுற்றி ஒரு பாலும் சுகர் பீடு வச்சு இது மாதிரி தைக்கணும். இது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஊசி நூல்லையும் தைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆரி நீடில் தைக்கலாம். இதுக்கு வந்து பால் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பால் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பால்
இப்படி தான் எடுக்கணும். இது எப்படி போடணுன்னா, அடியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு 2 பீடையும் உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு இந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த பீட் போட்டிருக்கோம் இல்லையா, பெரிய பீட்லேருந்து இதை அடுத்த லூப் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த சுகர் பீடை சுற்றி இந்த த்ரெட்டு போகணும். இதில் இந்த பெரிய பீடில் இழுத்து விட்டோம்ல நாட் போடாமல், அதே மாதிரி தான் இதுலேயும் எடுக்கணும். ஆனால் இது வந்து சுகர் பீடுக்கு மட்டும்தான் எடுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடியில் பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும். இதே மாதிரி தான் போடணும். நீங்கள் ஊசி நூலில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அதுக்காண்டி தான் இதில் போடுறது. மறுபடியும் சொல்கிறேன். அடியிலேருந்து ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த பேர்ல் பீடும் சுகர் பீடும் ஒன்றா போட்டுக்கோங்க. அப்புறம் அடுத்த லூப் எடுப்பீங்க இல்லையா, அது வந்து சுகர் பீடை விட்டுட்டு பெரிய பீட்லேருந்து அடுத்த லூப் எடுக்கணும். இந்த எடுத்த லூப்பை அப்படியே சுகர் பீடுக்குள்ளே போடணும். சுகர் பீடை வச்சு இப்படி தான் போடணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக சுற்றி வர இது தான் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ரவுண்டு சுற்றி நம்ம இந்த பீட் போட்டாச்சு. இப்போலாம் சுகர் பீடும் வச்சு இந்த அரும்பு மாதிரி தொங்கும் இல்லையா, அதை வந்து நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் இதே மெத்தடு தான் ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் வச்சு நம்ம அங்கங்கே ஸ்டிச் பண்ணோம். இந்த பெரிய ஆன்டிக் பீடு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். குட்டியாக ஒரு லாக் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடை விட்டுட்டு ஒரு லூப் ஒன்று எடுங்க. எடுத்துட்டு இந்த லூப்பை இந்த சுகர் பீடுக்குள்ளே போடுங்க. இப்படி இழுத்திங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். இதுவுமே வந்து அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணணும். சுகர் பீடை விட்டுட்டு ஒரு லூப் எடுத்து இந்த லூப்பு சுகர் பீடுக்குள்ளே போடணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக போடணும். முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பேர்ல் பீடும் அதுக்கப்புறம் அந்த ஆன்டிக் பீடு வச்சு ஒரு ட்ராப்ஸ் மாதிரி போட்டோம் இல்லையா, இது எல்லாமே நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து இங்கே வந்து என்ன வரும்னா, நம்ம வாட்டர் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் வந்து ஒரு ஆன்டிக் பீடு, பேர்ல், இது ரெண்டுத்தையும் மாற்றி வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி எடுக்கணும்னா, நீடில் ஒரு சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு பேர்ல் பீடு, அப்படி தான் மாற்றி எடுக்கணும். நான் இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். வாட்டர் ஃபில்லிங் போடுவீங்களா, அதே மாதிரி தான் எதுவும் போடணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக போடணும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஆன்டிக் பீடும் பேர்ல் பீடும் எடுத்தோம் இல்லையா, இது வாட்டர் ஃபில்லிங் போட்டு முடிச்சாச்சு. 2 சைடுமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது மேலே வந்து நான் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஜர்க்கன் ஸ்டோன் மாதிரி இருக்கிறத வந்து ஒட்டியிருக்கேன். இதான் அந்த ஸ்டோனு. இது வந்து மேலே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த கலரு.
இந்த ஸ்டோன் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஜர்கான் ஸ்டோன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் வந்து மேலே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஒட்டியானம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இங்கே வந்து கீழே வந்து ஒரு ட்ராப்ஸ் மாதிரி வரும். அது வந்து என்ன வைக்க போகிறேன்னா, நல்லா க்ரீன் கலரில் இந்த டேப்லெட் வீடு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீன் கலர். இது வந்து நார்மல் ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே ஒரு லைன் அப்படியே வரும். இப்போ வந்து இந்த பீடு வந்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டை ஒரு லாக் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பீடை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 செயின் போட்டிருக்கேன். 2 செயின் போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த பீடை வந்து போடுறேன். ரெண்டு செயினுக்கு ஒரு பீடு போடுங்க. இதுக்கு வந்து நான் ஆரி நீடிலே யூஸ் பண்ணுறேன், பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணல. ஆரி நீடிலே இந்த ஹோல் போகுது. இதே மாதிரி தான் போடணும். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பீடெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஒட்டியானம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டிச்சிங் போயிட்டு ஸ்டிச்சிங் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம்.